எழுத்தாளர் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தியின் உயிரோடு உறவாடும் நேசம் இது. பாகம் 19. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தி. தூரிகா மற்றும் வீரா இருவரும் தங்களுக்கான நேரத்தை அழகாக மற்றும் காதலாக கழித்துவிட்டு மறுநாள் வீட்டிற்கு வந்திருந்தார்கள். அவர்கள் முகத்தை பார்த்தே அவர்கள் இல்லற வாழ்வை வாழ ஆரம்பித்து விட்டார்கள் என்று புரிந்து கொண்டார்கள் பெரியவர்கள். அதில் மனம் நிறைந்து போயினர். இடைப்பட்ட ஒரு நாளில் தன் தாய் தந்தையை காண வேண்டும் என்று தொலைபேசி வழியாக தூரிகா அவர்களிடம் கூறியிருக்க, விரைவில் அவளை சந்திக்க வருவதாக கூறியிருந்தனர் அவர்கள். கூறியது போலவே மறுநாள் மதியம் போல் பூம்பாறை கிராமத்தை வந்து அடைந்தனர் லாவண்யா மற்றும் சுதாகர். அவர்கள் இருவரையும் வீட்டில் இருந்து அனைவரும் ஆரவாரத்துடன் வரவேற்றனர். பின்னே அந்த வீட்டில் சம்மந்தி அங்கு வந்திருக்கும் பொழுது அவர்களை ஆரவாரத்துடன் வரவேற்று அவர்களை அன்பாக உபசரிப்பதுதான் அவர்களின் கடமையாயிற்றே. அதனால்தான் காலை விடிந்ததில் இருந்தே மிகவும் பரபரப்பாக இருந்தது வீடு. வாங்க சம்மந்தி, வாங்க வாங்க. கல்யாணம் பண்ணி பொண்ணை இங்கே விட்டுட்டு போனவங்க தான். அதுக்கப்புறம் திருப்பி இங்கே உங்களுக்கு வரணும்னு தோணவே இல்லைல்ல. நாங்களும் எப்போ நீங்கள் வருவீங்கன்னு காத்துக்கிட்டே இருந்தோம் என்று கூறியவாறு அன்புமணி லாவண்யா மற்றும் சுதாகர் இருவரையும் உபசரிக்க, என்ன பண்ணுறது சம்மந்தி, அங்கே பிஸ்னஸை இப்போ நான் ஒரே ஆளாக தனியாக எடுத்து நடத்துகிறேன். கூட துணைக்கு யாரும் இல்லை. லாவண்யாவும் அப்பப்போ உதவி பண்ணுறதா இருந்தாலும் அவளையும் சும்மா தொந்தரவு பண்ண முடியாது இல்லை. தூரிகா தான் முதல்ல எல்லாம் எனக்கு பிஸ்னஸில் முழு மூச்சாக இறங்கி உதவி பண்ணிக்கிட்டு இருந்தா. கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகும் பொண்ணை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு விட்டுட்டேன். ஆனால் இப்போ அவளோட உதவி கண்டிப்பாக வேணும்னு ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு. அதனால தான் அவகிட்ட உதவி கேட்டிருந்தேன் என்று சுதாகர் கூற, அதை விடுங்க சம்மந்தி, நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே எந்த உதவியாக இருந்தாலும் பண்ணிடுவாங்க நம்ம பிள்ளைங்க. அப்படி தானே நம்ம அவங்கள வளர்த்துருக்கோம் என்று சிங்காரம் கூற, முதல்ல அதை உதவின்னு சொல்லாதீங்க சித்தப்பா, அது எங்களோட கடமை. எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் தன்னை பெற்றவங்களுக்கு எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் அதை கடமையாக நினச்சி தான் செய்யணும், உதவியாக நினச்சி செய்யக்கூடாது என்றான் வீரா. தன் கணவன் கூறியதை கேட்டு அவனை பெருமையாக பார்த்தாள் தூரிகை. லாவண்யாவிற்கு தன் மகளை பார்க்கும் பொழுதே அவளின் மனமாற்றம் நன்றாக தெரிந்தது. ஏனெனில் அவள் நடவடிக்கைகள் அப்படித்தான் இருந்தது. வீட்டிற்கு வந்ததிலிருந்து அவர்களை உபசரிப்பதிலிருந்து அவர்களிடம் அன்பாக பேசுவது வரை அவளின் நடவடிக்கைகள் அனைத்தும் மாறி இருப்பதை கண்ட லாவண்யாவிற்கு அவள் மாறிவிட்டாள் என்று உணர முடிந்தது. அதை அவர் தன் கணவரிடமும் தெரிவிக்க, தன் மகளின் மாற்றம் அவருக்கு மனதிற்கு நிறைவை கொடுத்தது. அதன் பின்பு அவர்களை உபசரித்து அவர்களுக்காக தனியாக அறைகளை ஒதுக்கி கொடுத்தனர் அனைவரும். நீங்க போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க சம்மந்தி, இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்தது கலப்பா இருக்கும். மதியம் உங்களுக்கு தான் விருந்து தடபுடலாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. உங்க மக தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறா. நீங்க போய் அதுக்குள்ள கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க என்று அன்புமணி கூற, அதை ஏற்று சரி என்று தலையசைத்து விட்டு அங்கிருந்து விடைபெற்று தங்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்றனர் சுதாகர் மற்றும் லாவண்யா. என்னங்க, எனக்கு இப்பதாங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. தூரிகா இந்த அளவுக்கு மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லை. எங்க காலம் முழுக்க இந்த வீட்டில் வாழ முடியாது, எனக்கு வாழ பிடிக்கல, அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணுவாளோன்னு நினைச்சேன். ஆனா அப்படி எந்த பிரச்சனையும் இல்லாம இவ்வளோ சீக்கிரம் இவ மனசு மாறினது எனக்கு நிம்மதியா இருக்குங்க என்று லாவண்யா கூற, நான் கூட தூரிகா இந்த அளவுக்கு மாறுவான்னு நினைக்கவே இல்லை லாவண்யா. இது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக மாப்பிள்ளை தான் காரணமாக இருப்பார். ஏன்னா நான் அவர்கிட்ட அப்போவே தெளிவாக சொன்னேன், என் பொண்ணை நான் ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன், நீங்கள் அவளை எந்த ஒரு விஷயத்துக்கும் தண்டிச்சிடாதீங்கன்னு நான் இங்கேருந்து கிளம்பும் போது சொல்லிட்டு தான் கிளம்புனேன். என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து தான் அவர் அவளை இந்த அளவுக்கு மாற்றியிருக்காரு. அதுக்கு நம்ம மாப்பிள்ளைக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் என்று சுதாகர் கூற, அந்நேரம் அவர்களின் அரைக்கதவை தட்டி கொண்டு உள்ளே நுழைந்தாள் தூரிகை. என்னப்பா, என்னை விட்டுட்டு நீங்களும் அம்மாவும் தனியா ரகசியம் பேசுறீங்க, அப்படி என்ன மேட்டர் அது என்று கூறியவாறு அவள் தன் தாயின் அருகே அமர்ந்தவள் அவர் மடியில் தலை சாய்ந்து படுத்துக்கொள்ள, தன் மகளின் பாதம் அருகே அமர்ந்து அவள் காலை தூக்கி தன் மடியில் வைத்து கொண்ட சுதாகரோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு தூரிகா, நீ இந்த அளவுக்கு மாறுவன்னு நாங்க நினைக்கவே இல்லை. உன்னோட இந்த மாற்றம் எங்களுக்கு மனசு முழுக்க சந்தோஷத்தை தான் கொடுத்திருக்கு என்றார் சுதாகர் உணர்வு பூர்வமாக. அதில் மென்மையாக சிரித்தவள், எனக்கு இந்த வாழ்க்கை இப்போ ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. உண்மையிலேயே சிட்டியில் நான் வாழ்ந்ததெல்லாம் ஒரு வாழ்க்கையான்னு இப்போ யோசிக்கிறேன். அதுக்கு அந்த வாழ்க்கையை நான் குறை சொல்லலை, ஆனால் இது எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா. என் வாழ்க்கையே ஒரு நிறைவான ஃபீலிங் எனக்கு இங்கே வாழும்போது தோணுது என்று அவள் கூற, தன் மகளின் வார்த்தைகளில் ஆச்சரியமடைந்த பெற்றோர் அவளை மனமாற ஆசீர்வதித்தனர். மதியம் தூரிகா தன் கரங்களால் சமைத்த உணவை தன் தாய் மற்றும் தந்தையின்றி வீட்டிலிருந்து அனைவருக்கும் பார்த்து பார்த்து அவள் பரிமாற, சுதாகர் லாவண்யா இருவரும் அவளின் சமையலை புகழ்ந்து தள்ளிவிட்டனர். என் பொண்ணா இவ்வளவு நல்லா சமைக்கிறா, எனக்கு இது இவ்வளோ நாள் தெரியாம போயிடுச்சே என்று லாவண்யா ஆச்சரியமாக கேட்க, வேதவல்லியோ,
அவ ரொம்ப நல்லா சமைப்பா அண்ணி. அவ சமையலை நம்மளால குறை சொல்லவே முடியாது. அவ்வளோ நல்லா இருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவளோட சமையலுக்கு இப்போ அடிமை ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் என்று வேதவள்ளி சிரிப்புடன் கூற, அந்நேரம் எழில் உரிமையாக தூரிகையிடம் தனக்கு உணவு ஊட்டுமாறு கேட்டு நிற்க, அவனை தூக்கி கொண்டு உணவு ஊட்டுவதற்காக வெளியே சென்றாள் தூரிகை. அவளின் இந்த செயல் அவளின் தாய் தந்தைக்கு மன நெகிழ்வை கொடுத்துவிட்டது. நாட்கள் எவ்வளவு வேகமாக கடந்தது என்று தெரியவில்லை. கிட்டத்தட்ட 2 மாதத்திற்கு மேலாக சுதாகர், லாவண்யா இருவரும் அங்கேயே தங்கிவிட்டனர். அவர்களுக்கே அந்த இயற்கை வளங்களை கொண்ட அந்த கிராமமானது மிகவும் பிடித்துவிட்டது. அவர்கள் ஆரம்பத்தில் அங்கு வந்து தங்கியிருந்து 1 வாரத்திலேயே கிளம்பி விடுவதாக கூற, வீராவின் குடும்பத்தினர் அனைவரும் மறுத்துவிட்டனர். அங்க போன பிறகும் நீங்க தனியா தானே இருக்க போறீங்க, அதுக்கு நீங்க எங்க கூட கொஞ்ச நாள் இங்க சந்தோஷமா இருக்கலாம்ல என்று அன்புமணி கூற, அவரின் பேச்சை மீற இயலவில்லை அவர்களால். அப்படி இப்படி என்று நாட்களும் ஓடிவிட, இதோ என்று அவர்கள் ஊருக்கு கிளம்பும் நாளும் வந்துவிட்டது. அவர்களை வழி அனுப்பி வைப்பதற்காக அனைவரும் வீட்டின் வெளியே காத்து கொண்டிருக்க, தூரிகைக்கு கண்களின் ஓரம் கண்ணீர் துளித்து விட்டது. தன் பெற்றோரின் பிரிவை எண்ணி வீரா அவளை தன் கைவளைவிற்குள் வைத்து சமாதானம் செய்து கொண்டிருக்க, அந்நேரம் யாரும் எதிர்பாராத சமயம் அப்படியே அவன் கரங்களில் மயங்கி சரிந்தாள் மங்கை. அதில் அனைவரும் பதறி போயினர். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.